பேக்கரி டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக லட்டுவும் பாதுஷாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ லட்டு செய்கிறதுக்கு 250 கிராம் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து பருப்பை 2 தடவையாக போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஹீட்டை வச்சு பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. எல்லோவாக இருக்கும்போதே நம்ம ஒரு 3 மினிட்ஸ் இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஆற வச்சு மிக்சி ஜாரில் திருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 250 கிராம் சுகர் எடுத்துக்கோங்க. இதில் சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கம்பிப்பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பாகு ரெடி ஆகிடுச்சு. இதில் கேசரி கலரும் வாசனைக்காக ஏலக்காய் தூளும் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இது இப்போ ஒரு ஓரமாக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம மிக்சியில் பொடி பண்ண எல்லா பொடியும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு குட்டி பேன் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன உருண்டையாக நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா இன்ஸ்டண்டா பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ மைதா மாவு போடுங்க. இதுக்கு கூட பேக்கிங் பவுடர் 1 கிராம், பேக்கிங் சோடா 2 கிராம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 200 கிராம் நெய்யை காய்ச்சி இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு 150 ml வாட்டரை இதுக்கு கூட கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் அப்படியே பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் பாகு காய்க்கிறதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் 1 கிலோ சுகர் போட்டு 750 ml வாட்டரை விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் நல்ல சுகர் பாகு கொதிச்ச உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ மாவை சின்ன உருண்டையாக உருட்டி இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு இது மாதிரி பிசைஞ்சு பெருவரில் வச்சு இதுக்கு வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு பாதுஷாவாக போடுங்க. இது மீடியம் ஹீட்டில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்ல ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதை 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை சுகர் பாகில் போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம லட்டுவும் பாதுஷாவும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் இந்த ஸ்வீட்டை செஞ்சு இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.